உங்களுக்கெல்லாம் பொண்ணு பார்க்குற நிகழ்ச்சி நடந்திருக்கா? அதெல்லாம் ஞாபகம் பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு. என்னாலலாம் ஞாபகம் பண்ணி பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? வடிவேலு ஒரு படத்தில் வருங்க. வடிவேலு செந்திலும் கவுண்டமணி எங்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த பொண்ணை பொண்ணு பார்க்க வருவாங்க. ஐயோ இந்த பொண்ணு எனக்கு வேணாம், ஐயோ நான் பகல் நேரம் குடியாரு எனக்கு வேணாம், ஐயோ நைட்டான எனக்கு கண்ணு தெரியாது எனக்கு வேணாம் அப்படின்னு 2 பேரும் வேணான்னு வருங்க. அதே மாதிரி நினச்சிங்க ஏன் இது பொண்ணு வாக்குற நிகழ்ச்சிக்கு வந்து டீ கலர்ஸோட வந்து நின்றேன். 50 பேருக்கும் சிரிப்பு கக்காண்டு. ஐயோ சீமா மாட்டின அப்படின்னு 50 பேரும் சிரிக்கிறத பார்த்தேன். ஏன் புருஷன் என்ன நினச்சாரு தெரியல. எல்லாரும் சிரிக்க வசீரிய, உங்களுக்கெல்லாம் பிடிக்காம போட்டும்ல, எனக்கு பிடிச்சிருக்குல்லன்றாரு என் புருஷன். ஆமாம், இப்படித்தான் காலங்கள் சில நேரம் மக்களுக்கு நம்மளுக்கு இதெல்லாம் என்ன செய்ய போகுது, இதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறப்ப நல்ல ஒரு அறிவுறுத்தோம். எல்லாரும் நம்மளை ஏழாமல் நினைக்கிறப்ப நம்மளை மேலே கொண்டு போயிடும் கடவுள். அப்படிதான் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. என்னோட கல்யாணம், என்னோட நிச்சயதார்த்த கதை உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் என் புருஷனுக்காக.